நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில்ல ஆடி 28க்கு நாம குடும்பத்தோட பொங்கல் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேமா, கண்டிப்பா குடும்பத்தோட கோயில் ஃபங்க்ஷன்ல போய் நம்ம கலந்துக்கலாம். ஸோ என் ஒய்ஃபுமே சாமி கும்பிட்ட உடனே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணி கொதிச்சதுமே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரெயின்சிகா பாப்பாவும் சாமி கும்பிட்டு அரிசி போட்டுட்டாங்க. சாமிக்கு படையல் வைக்கிறதுக்காக எல்லா பொருளுமே என் ஒய்ஃப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பொங்கல் வெந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் படையல் வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரெயின்சிகா பாப்பாக்கு இது 3வது வருஷம் அந்த பொம்மையை தலையில வச்சு கோயில் ஃபுல்லா சுத்தி வருவாங்க. சோ இதோட 3வது வருஷம் முடிய போகுது. அதனால இந்த வருஷமும் நம்ம ரெயின்சிகா பாப்பா இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் கடையில இருந்து பொம்மை வாங்கிட்டு வந்து நம்ம ரெயின்சிகா பாப்பா தலையில வச்சுட்டாங்க. நம்ம ரெயின்சிகா பாப்பாவும் அந்த பொம்மையை தலையில வச்சு கோயில் ஃபுல்லா சுத்தி வந்தாங்க. ஃபைனலா பொங்கல் ரெடி ஆயிருச்சு. சாமிக்கு படைச்சிட்டு நாங்க சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்டயுமே பழைய போட்டோஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க புது போட்டோவா ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்த பழைய போட்டோஸ் எல்லாமே நான் புது போட்டோவா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி சூப்பரா போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். ஸோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.